ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ எப்படி இருக்கு? ஸோ எப்படி இருக்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணாமல் குயிக்காக பார்த்துடலாமா? கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட் மூவ்ஸில் இன்ப்ரூவ் பண்ணுறது நம்ம பார்த்துலாம். ப்ராஜெக்ட் இன்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து பண்ணாக்க கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் மறுபடியும். ஸோ நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பண்ண லிங்க் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாமா? ஜஸ்ட் உங்கள் ஐட் மோஷன் ஆப்பே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழே ப்ளஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வேவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க டவுன்லோட் ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஓகே. ஸோ ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 6 வந்து பண்ணாக்க இருக்கும். ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீ லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். மேலே சைட் நேருக்கு அது கிளிக் பண்ணுங்கள், இது ஆட்டோமேட்டிக் வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்போர்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணாக்க நீங்கள் இன்போர்ட் பண்ண அந்த ஃபாண்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம பேஞ்சை கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? அதுக்கு கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச்சைக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பேக் ரூம்னு வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதில் வந்து பண்ணாக்க ஃபோட்டோ ரூம்னு ஒரு ஆப் இருக்கும். ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு சைட் ஃப்ரம் ஃபோட்டோ இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் இங்கே வெயிட் பண்ணுங்க. அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபைல் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா அது வந்து பண்ணாக்க உங்கள் ஃபைலில் வந்து பண்ணாக்க சேவ் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட் மோஷன் இன்புட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ இதில் நான் எல்லாமே நான் வந்து பண்ண கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ண பாருங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை மட்டும் பார்த்து பண்ணிவிடுங்க கைஸ். கூடவே ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இல்லையா? ஸோ இப்போ பிக் எப்படி சேஞ்சுன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு அனிமி பிக் இருக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டு ஸ்டானிக்கில் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பேஜ் பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள், அந்த பிக் அடையிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட பிக்கு சரியாக இல்லைனாக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் அட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களோட பிக்கில் எந்த இடத்துல வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இதே சேம் மெத்தடில் கேல் பிக்லையும் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கேஸ் வீடியோ. ஜஸ்ட்டு ஃபாண்டை மட்டும் ப்ரீஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரீஷேட் இன்புட் பண்ணிவிட்டு பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ண பாருங்க, அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனலி மேலே ஷோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஷோ பண்ணிங்கனாக்க இந்த வீடியோ ரெடி. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணாக்க ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ எப்படி இருக்கிறத மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.